வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சமூக நலப்பணிகள் செய்து கொண்டிருக்கிற நடிகர் லாரன்ஸ் இப்போ அரசியலுக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ரொம்ப காலமாகவே இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இதில் ஒரு புதிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்பவே அதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்றது யாரும் இவங்கள்தான் நடந்துச்சு, இவங்க தான் தலைமையேற்றார்கள், இவர்கள் மூலமாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தன்னெழுச்சியாக இளைஞர்கள் படையும் தமிழர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு மெரினாவை ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல மிக அமைதியாக மிக நேர்மையாக நேர்த்தியாக ஒரு போராட்டத்தை உலக அரங்குக்கு அடையாளப்படுத்தினார்கள் தமிழர்கள். அதில் இளைஞர்களின் பங்கு ரொம்ப முக்கியம். ஒரு குப்பை போடப்படலை, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அதுக்கெல்லாம் யாரும் சொல்லிலாம் கொடுக்கலங்க. அவ்வளவு அழகாக ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்தது. அதற்கு காரணம் நம்முடைய மரபின் வழியாக வரக்கூடிய நம்முடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை செய்தது தான் காரணம். அதில் கொதித்து எழுந்தார்கள் தமிழர்கள். அந்த காலகட்டத்திலே லாரன்ஸ் அங்க ஒரு தலைவர் மாதிரி அங்க ஒரு விஷயங்கள்லாம் பண்ணார். ஆனால் அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கல, எடுபடலை. கடைசி நாள்ல இப்போ உங்களுக்கு தெரியும், காவல்துறை உள்ள பூந்து அதை ஒரு பெரிய சிக்கலாக்கி இன்னும் பல பேர் மீது வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நிறைய நண்பர்கள் எனக்கு அறிமுகம், அங்க குழுக்களாக கூட்டிட்டு போய் பேசினவங்க பண்ணவங்க அப்படின்லாம் நிறைய அறிமுகம். அதுல ஒரு தம்பி மணிகண்டன் வீராசாமி அப்படின்னு அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் கட்சியில் கொஞ்ச நாள் இருந்தார். இந்த அனிதா வீட்டுக்கெல்லாம் விஜய் கூட்டு போனது நான் தான்லாம் சொல்லி ஊடகங்களில் பேசுவார். அவர் அங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டனால பல வழக்குகள், இன்னும் அந்த வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல பேர் நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய இருக்காங்க. ஏன் இதெல்லாம் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ லாரன்ஸ் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், எங்கள் அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டேன், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அரசியல் வேணாப்பானாங்க, ஆனால் இப்போ நான் பிடித்த, எனக்கு ரொம்ப பிடித்த அப்படின்னு சொல்லி எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதனால நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், ப்ளஸ் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன். எங்கள் அம்மா எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மக்களே நீங்கள் சொல்லுங்கள். நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக, 22 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சேவையில் நான் ஈடுபட்டு இருக்கேன். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எடுத்து வளர்த்துருக்கேன்னு ஒரு 4-5 பேரை பக்கத்தில் நிப்பாட்டி, இவங்களுக்கு என்னப்பா உனக்கு வயசு 22 வயசு, 22 ஒரு வயசுல என்கிட்ட வந்தான் அப்படின்னு ஒரு புகைப்படத்தை காமிக்கிறார். பாருங்க, தோல் மேலே போட்டிருக்கேன், இப்போ 22 வருஷமே நான் வளர்க்குறேன். இந்த மாதிரி என்னுடைய நிறைய சமூக நல சேவைகள் தொடரும். நான் உங்ககிட்ட அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குறேன். நீங்கள் ஓகே சொன்னால் நான் வருவேன், இல்லைனா என்னுடைய விஷயங்கள் கண்டிப்பாக சமூக நல பணிகள் தொடரும். ஏன்னா சமீபத்தில் டிராக்டர் கொடுத்தாரு, சமீபத்தில் நிறைய உதவிகள் பண்ணார், கேபிஒய் பாலாவோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணார். ஆக்சுவலாக இவருடைய உதவி வாங்கி தான் கேபிஒய் பாலாவே பலருக்கு உதவி செய்தாரெலாம் சொல்லுவாங்க. ஆனால் லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனிப்பட்ட பழக்கம் இருக்குது. நான் நிறைய பழகியிருக்கேன், இன்னும் பழகிட்டு தான் இருக்கேன். வழக்கமாக லாரன்ஸ் தன்னை புகழ் பாடுவதற்காக விரும்புவாரா அப்படின்னா எல்லாருக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா லாரன்ஸ் மட்டும் நம்ம என்ன தனியாக சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உண்மையிலே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஏராளமான உதவிகள். அது எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தாங்க, என்ன ஏது தெரியாது. ஒரு ட்ரஸ்ட்டுக்கு காசு வேணும் அப்படின்னா எல்லாரும் ட்ரஸ்ட்டுக்கு காசு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் லாரன்ஸ் என் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பாதீங்க தயவுசெய்து யாருமே, நான் சம்பாதிக்கிற காசை வச்சு ட்ரஸ்ட் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில பேர் அப்படிலாம் இருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறவங்க நோக்கமே பணம் சம்பாதிப்பது தான் நோக்கமாக இருக்கும். சேவைன்றது அப்புறம் 2வது பட்சம். இன்னும் சில பேர் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நம்முடைய கணக்கு வழக்கில் அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும், தேவையில்லாமல் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, வரி கட்ட வேண்டியிருக்கு. அப்போ சமூக சேவையில் இப்படி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் நமக்கு இங்கே செலவு பண்ணுற காசை இங்கே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி செயல்பாடுகள் நடக்கும். அது சினிமாக்காரங்களுக்கு அது ரொம்ப பரிச்சயமான ஒன்று தான். நிறைய சினிமாக்காரோட நம்ம பழகிறதுனால நமக்கு தெரியும் அது. இப்போ இந்த லாரன்ஸுடைய அரசியல் விஷயங்களில் அவருக்கு முன்பாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக இருக்கிற ஆப்ஷன்ஸில் அவர் தனியாக கட்சி ஆரம்பிப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடம் வந்ததுன்னா டிக் அடிக்காதீங்க, அது டவுட்டு கிடையாது, டவுட் இல்லை, அது இல்லை. ஏற்கனவே அவர் தன்னை குருநாதராக கடவுளாக பார்க்கறது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான். அவர் மீது ரொம்ப அளப்பரிய அன்பு, அவரை எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிச்சிப்பாரு, பயங்கரமான ஒரு இது. அவர் அரசியலுக்கு வராருன்னு ரொம்ப உற்சாகம் அடைஞ்சார். நீங்கள் அந்த 18 நிமிட வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேசியிருக்காரு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பேசுகிற பேச்சில் ரஜினிகாந்த் குறித்து சிலாகித்து நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் வரலன்னு சொன்னோடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப மன வருத்தம். இப்போ விஜய் வந்திருக்காரு, முதல் தேர்தலையே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆட்சி மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, அது ஆட்சி நிர்வாகம் நடத்த தெரியல, அது தாந்தோந்தி தனமாக இருக்குது, தற்கொலை தனமாக இருக்குது ஆட்சின்னு வச்சுங்களேன். ஆனால் பல்ல காட்டிகிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிர்வாக சீர்கேடு, மின்வெட்டு பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, எல்லா பக்கமும் மகளிருக்கு ப்ராப்ளம், பெண்களுக்கான கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, ஏராளமான சிக்கல்களோடு தாவேக ஆட்சி
இன்றைக்கு ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்தில் அடியெடுத்து வச்சிருக்கு. இப்போ இவர் அரசியலுக்கு வரேன்றார். இதில் என்ன சொல்றாருன்னா, மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறார். மக்களை நீங்கள்லாம் சொல்லுங்க, நான் வரலாமா வேணாமா? நீங்க சொன்னீங்கன்னா நான் வரேன். எனக்கு என்னுடைய வீடியோ கீழே கமெண்ட் அடிங்க. உங்க கமெண்ட்டை பார்த்துட்டு நான் வந்து அரசியலுக்கு வரதா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன். இது ஏதாவது சாத்தியம் மாதிரி இருக்கா? இது சொல்றதை நீங்க நம்புற மாதிரி இருக்கா? ஆனால் லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரு ஒரு சில விஷயம் இப்படிதான் எடுப்பார். அது சமயத்தில் கிறுக்குத்தனமாக கூட இருக்கும். ஆனால் சில விஷயத்தை வந்து அவர் வந்து எப்படி கொண்டு போய் அடுத்த கட்டத்தை நகர்த்துவார். ஸோ லாரன்ஸ் வந்து உறுதியாக அரசியலுக்கு வருவது வெளிப்படையாக தெரிந்து விட்டது. உறுதிப்படுத்தி விட்டார். எங்க அம்மா அரசியலுக்கு போன்னு சொல்லிட்டாங்க, அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டார். ஆக அரசியலுக்கு அவர் வருவது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. மாற்று கருத்து அப்படின்றத அவர் எங்க போறாரு, அவருக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு விஜய். ஏற்கனவே இருக்கிற திமுக, அதிமுக அல்லது அந்த மாதிரி கட்சிகள்கிட்ட போவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வேற எங்க போவார் அவரு? ஒன்னு இப்ப சமீபத்தில் அண்ணாமலை தொடங்கி இருக்கிற அந்த இயக்கத்தில் போய் அவரும் இணைந்து அண்ணாமலையோடு பயணிப்பாரா? அல்லது ஏன்னா ஆன்மீகத்தில் இவரும் பயங்கர தீவிர பக்திமான். அல்லது விஜயோடு சேர்ந்து இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப போய் சேர்ந்து இப்ப ஏற்கனவே ஒரு காத்துவாக்கில் ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு பாருங்க, திருச்சி கிழக்கில் போட்டியிட போறாரு அவரு இடைத்தேர்தல்ல அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது இல்லையா? அந்த மாதிரி அவர் அங்க போய் நிற்பாரா? அதற்கு விஜய் சம்மதம் தெரிவிப்பாரா? அல்லது விஜய் வேறு யாரை நிறுத்துவார்? ஏற்கனவே அங்க இவர் நிறுத்துறார், அவர் நிறுத்த போறார், அவரு இவரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறார் அப்படின்றத இந்த 18 நிமிஷ வீடியோலையும் சொல்லலை. மக்கள்கிட்ட தான் கருத்து கேட்டிருக்காரு. மீண்டும் மக்களை சுத்தி விட்டுருக்காரு. ஆனா ஒண்ணு, அரசியலுக்கு வரப்போறது உறுதி. அரசியலுக்கு வரப்போறோம்னா அடுத்த ஸ்டெப் என்னது? தேர்தல் தான். பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. சுயேட்சை கலங்கானுவாரா? யார் கூட நிற்பாரு? அது பெரிய புதிராக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. புதிரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் தேர்தலில் நிற்க போறாரு, அரசியலுக்கு வர போறாரு. கண்டிப்பாக இந்த இடைத்தேர்தலில் அவர் போட்டி போடுவார். அவ்வளோதான், கன்ஃபார்ம். ஆனால் யார் கூட அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இன்னும் ஒரு சில நாளில் நம்ம விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பூனைக்குட்டி வெளியில் வந்துடும் அப்படின்னு அவர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். எதுக்கு சொல்லியிருந்தாருன்னா, முதல் வரிசையில் நம்ம அப்போதைய முதலமைச்சர், திமுக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். எங்கே போனார்னா டெல்லிக்கு போனார். அப்போ பிரதமர் மோடியினுடைய தலைமையில் அந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லா மாநில முதல்வர்களையும் நிறுத்தி மோடி, நிதி அமைச்சர், அப்புறம் அமித்ஷா இவங்கெல்லாம் நிற்பாங்க. இவர்களோடு சேர்ந்து முக்கியமான மத்திய அமைச்சர்கள், கேபினெட் ரேங்க்ல முக்கியமான மோடிக்கு நெருக்கமானவர்கள் நிற்பாங்க. நிதி தொடர்பான ஆட்கள் நிற்பாங்க. பிளஸ் எல்லா மாநில முதல்வர்களும் நிற்பாங்க. ஒரு புகைப்படம் வந்து எடுக்கப்படும், அது வெளியிடப்படும். அந்த புகைப்படத்தில் நிர்மலா சீதாராமன் அருகில் முதல் வரிசையில் அப்போதைய முதலமைச்சர் யார் நின்னான்னா, நம்முடைய திமுக தலைவர் MK ஸ்டாலின் நின்னார். உடனே பிரச்சாரத்தில் வந்து நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அதை வந்து நான் வந்து என்னுடைய வலைத்தள பக்கத்தில், கோடங்கி வாய்ஸ் என்னுடைய வலைத்தள பக்கத்தில், கோடங்கி வலைத்தள பக்கத்துலேயே அதை போட்டிருக்கேன் நான். ஆக்சுவலாக அவர் அப்போ சொல்லும் போது என்ன சொன்னார்னா, குடும்ப சுயநலத்துக்காக திமுக வந்து பாஜக கிட்ட அடைக்கலமாயிருக்கு. குடும்ப சுயநலத்துக்காக தமிழக மானத்தை அடகு வைத்து பாஜக அரசிடம் அடைக்கலம் புகுந்தது திமுக அப்படின்னு சொல்லிட்டு, பாஜகவுடன் மறைமுக கூட்டணி என்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்வரிசையா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்புறம் அந்த போட்டோ போட்டுட்டு அந்த புகைப்படத்தை உற்று நோக்கினாலே பூனைக்குட்டி வெளியே வந்தது புலப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சார நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு நடிகர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னார். இது கடந்த கால வரலாறு. உடனே வரலாறுலாம் இப்ப திரும்பிடுது. வரலாறுக்காக 10 வருஷம் 5 வருஷம்லாம் காத்திருக்க வேணாம். நேற்று பேசினார், இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு, இன்னைக்கு பேசியிருக்கார். அவர் பேசல, பத்திரிகையாளராக நான் பேசுறேன். இப்போ அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. அதே மாதிரி அவர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசுனதா சொன்னாரு. அதன் பிறகு ஏற்கனவே நடந்த நடைமுறை மாதிரி புகைப்படம் எடுக்கப்பட்டுச்சு. நம்ம மோடி அவர்கள் இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு, எல்லா மாநில முதல்வர்களும் நிற்கிறாங்க. மோடிக்கு மிக நெருக்கமாக ரொம்பவே அந்த ஆட்சிக்கு உதவியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு கூட முன்வரிசையில் நிற்கிறாரு. அந்த முன்வரிசையிலேயே நம்முடைய மரியாதைக்குரிய நடிகர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வரிசையில் தான் நிற்கிறார். சந்திரபாபு நாயுடுக்கு அடுத்த இடத்துல நிற்கிறார். முன்வரிசையில் தான் அவருக்கு
இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் நிற்கிறாரு, கருப்பு கோட்டு போட்டு கருப்பு பேண்ட் போட்டு நிற்கிறாரு. அப்ப முன் வரிசையில நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை பார்த்த பிறகு நமக்கு தோன்றிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வழக்குகளில் தப்பிக்க பாஜக அரசிடம் தஞ்சம் அடைந்ததா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. கரூர் 41 பேரின் நெரிசல் மரண வழக்கில் இருந்து தப்பிக்க தமிழக மானத்தை அடகு வைத்து பாஜக அரசிடம் தஞ்சம் அடைந்திருக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வியும் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், மக்கள் முன்னாடி. அவர்கிட்டயும் அந்த கேள்வி வைக்கிறேன். இதனால் தானே என்னமோ நிதி ஆயோக் கூட்டத்தில் சிஎம் விஜய்க்கு முன் வரிசையில இடம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு எழும்புகிறது. படத்தை குறுகுறுன்னு பாருங்க, எலிக்குட்டி எகிரி வந்தது தெரிய வரும். இவர் சொல்லியிருந்தாரு, அந்த படத்தை உற்று நோக்குங்கள், பூனைக்குட்டி வெளியே வந்தது அம்பலமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இவர் முன் வரிசையில் நிற்கிற படத்தை பார்த்தவொன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தை குறுகுறுன்னு பாருங்க, எலிக்குட்டி எகிரி வந்தது தெரியும்னு சொல்லி ஒரு செய்தி கார்டு வந்து என்னுடைய வலைதள பக்கத்தில் போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் எல்லாம் பேசுனாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா நீங்க என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு திரும்புகிறது. ஆக மரபுகளின்படி சில சம்பிரதாயங்களின்படி யார் யாரை எங்கே நிற்க வேண்டும் என்று நிற்க வைப்பது வந்து மோடி அரசாங்கத்துடைய திட்டம். அங்க போய் முன்வரிசையில் நின்றாலே பாஜகவுக்கு அடிமை அப்படின்றது அர்த்தம் இல்லை. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் நான். அதாவது விஜய் அவர்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா சந்தேகம் வருகிறது. நீங்க அன்னைக்கு பேசின அதே சூழல், அதே மாதிரி ஆட்சி மாறி இருக்கு, காட்சி மாறவே இல்லை. போட்டோ மாறிடுச்சு. என்ன போட்டோ? எம்.கே. ஸ்டாலின் நின்ன இடத்துல அவருக்கு பக்கத்துல, அதுக்கு பதில் இப்ப நீங்க நிக்கிறீங்க. ஆனா எம்.கே. ஸ்டாலின் நிதியமைச்சர் பக்கத்தில் நின்னாங்க, நீங்க 4வது 5வது இடத்துல தள்ளி நிக்கிறீங்க. உங்களை அவர்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கல. ஆனாலும் நமக்கு வாய்த்த அடிமைகளில் இது புது அடிமை அப்படின்னு உங்களை நிப்பாட்டியிருக்காங்க போல. அப்படிதான் நினைக்க தோணும், அப்படிதான் நாட்டு மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா உங்க கூற்றுப்படி, இது என்னுடைய கூற்று கிடையாதுங்க. நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்களோ, வழக்கமாவே சொல்லுவாங்க, நீ என்ன செய்கிறாயோ அது உனக்கு திரும்பும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு திரும்பும். இப்ப நீங்க பண்ணதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க அன்னைக்கு அதை சொல்லாம இருந்தீங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்காது. ஆக மொத்தம் அரசியல் என்பது இப்போது முன்பு எப்படி இருந்ததோ இல்ல, இப்ப அரசியல் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக கேலி கூத்தாக ஜனநாயகத்தை கிலோ என்ன விலை என்று கேட்கிற அளவுக்கு தான் இருக்குது. நடிகராக, நாடறிந்த நடிகராக, உலகறிந்த நடிகராக வெறும் அரிதாரம் பூசி மட்டுமே ஒரு நன்மை கூட செய்யாத நபரால் கூட முதலமைச்சராக முடியும்னா அதுக்கு உதாரணம், எடுத்துக்காட்டு உலக அரங்கில் நம்முடைய சோசப் விஜய் மட்டும்தான். அவர் அப்படி முதலமைச்சராகிற அந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, ஏராளமான கோடி ரூபாயை எப்படியோ கலெக்ட் பண்ணியாவது ஏதோ ஒரு விஷயத்துல ஏராளமான மக்களுக்கு உதவி செய்து மாற்றுத்திறனாளிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் லாரன்ஸ் அரசியலுக்கு வரதுல எந்த தப்பும் கிடையாது. தாராளமா வரலாம். நாளைக்கு அவர் முதல்வர் நாற்காலில கூட உட்காரலாம். அந்த தகுதியும் அவருக்கு இருக்கு. ஏன்னா சோசப் விஜய்க்கு அந்த தகுதியை மக்கள் கொடுத்துருக்காங்களே. இதுவரை ஒத்த பைசா அவருடைய சொந்த காசுல பண்ணதில்லை. அவரை பார்த்து செத்து போனவங்க தான் அதிகம். அவரை பார்த்து வேடிக்கை பார்க்க வந்து இது வரைக்கும் 54 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த எண்ணிக்கை தான் அதிகம். ஆனால் மரண தருவாயில் இருக்கிறவங்களை கூட தூக்கிட்டு வந்து காப்பாற்றி, மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக அவங்கள வந்து மக்கள் ஒதுக்கி உதாசீனப்படுத்துகிற மாற்றுத்திறனாளிகளை அரவணைத்து ஒரு பெரிய ஒரு சேவை மையமாக நடத்தி இன்றைக்கு ஏராளமான மக்களை அதன் மூலமாக பராமரித்து கொண்டிருக்கிற நம்ம லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரலாம். அதான் என்னுடைய ஒரே கருத்து. பார்ப்போம் இவர் என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு, மக்கள் என்ன அவருக்கு சொல்ல போறாங்க, அவர் என்ன அடுத்தது பண்ண போறாரு அப்படின்னு பார்ப்போம். பார்த்து வேறு தகவல் இருந்தால் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்கள் ஆதரவால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம்.